ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க கூப்பன் கோடு வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயிலில் வரும். அதை நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும். பேமெண்ட் கேட்வே மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பி எப்படி வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி கூப்பன் கோடை நம்ம வாங்குறது, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த லிங்க் தொட்டு நம்ம எப்படி பேமெண்ட் கேட்வே மூலமா எப்படி வந்து கூப்பன் கோட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனில் போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் பண்ண அடுத்த 12 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள, அதாவது 12 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, எஸ்பிஓ எஸ்டிஎம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸ்பேம் பாக்ஸ் கூட செக் பண்ணி பாருங்க, அங்கே கூட இருக்கும் நிறையா. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துட்டா பிறகு உங்களுக்கு இந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரில் சென்ட் பண்ணணுமா இல்லை லிங்க்கை தொட்டு சென்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அக்கௌண்ட் நம்பர் மூலிமா எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த மெயிலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது மூலியம் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு வாங்கணும், நெக்ஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலில் வந்து அக்கௌண்ட் நம்பரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. ஓகே, ஆனால் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் எப்படி அனுப்புறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9999 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்பிஐக்குள்ளே போயிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் டு பை இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் அப்லோட் யுவர் பேமெண்ட் டீட்டெயில் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ டச் பண்ணிவிட்டு அங்கே கேட்குற ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய பைமோட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கூப்பன் கூட நாங்கள் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு மெயில் வந்துட்ட பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? எஸ்பிஐவில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துட்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? பைமோட்டினுடைய ஆப் கிவன் இமெயில் ஐடி, பைமோட்டில் அந்த ஆப்பில் எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலை கொடுக்க சொல்கிறாங்க. அதே இப்போ செகண்ட் பாருங்கள், பைமோட்டில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ண டேட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ண டேட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட் ஆன்லைனில் பண்ணீங்களா இல்லை ஆஃப்லைனில் பண்ணீங்களா கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணீங்க, அது ரெஃபரன்ஸ் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்கிறாங்க. கடைசியாக சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த பேமெண்ட்டை பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஃபோட்டோ இது வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம டெமோவே பார்த்தீங்கன்னா பண்ணி காட்ட போகிறோம் 1 by 1. ஓகேங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு மெயில் இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணலாம். அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணணுமா இல்லை பேமெண்ட் கேட்வே மூலமாக அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வச்சு எப்படி பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். அடுத்த வீடியோவில் பேமெண்ட் கேட்வே மூலமாக பண்ணி எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே. எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோ ஆகுது, பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து ஃபோன்பேயில் பண்ணுங்கள். ஏன் நான் ஃபோன்பேயில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜிபேயில் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஸ்டக் ஆகிட்டாலோ ஏதாச்சும் இது ஆயிடுச்சுன்னா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு டெபிட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? 3 நாளைக்கு 4 நாள் கிட்ட எடுத்துக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபோன்பே வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. நீங்கள் ஃபோன்பே ஓப்பன் பண்ணுறீங்க. நான் அக்கௌண்ட் நம்பர் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோன்பே உள்ளே வந்துட்டா பிறகு இங்கே பாருங்கள் டு பேங்க் யூபிஐன்னு இருக்கா, அதுக்கு கீழே தொட்டுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுங்க. இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் தான். ஓகேங்களா? ஏன்னா நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு. ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்குடைய அது ஐஎஃப்எஸ்சி கோடு தான். நெக்ஸ்ட் அதை கொடுத்துட்டு அப்போ சர்ச் பண்ணி ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். திரும்பி கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் என்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்குறாங்க. அப்போ ஹோல்டர் நேம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். சின்னதாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நீ பண்ணாலுமே உங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள். சரிங்களா?
இப்போ பாருங்கள், என்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். போட்டு கீழே வரேன், ப்ரொசீட் டு பேன்னு இருக்குல்ல, அதை நான் டச் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே தான் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து 9,999 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. நான் பின் நம்பர் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டேக்கர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் வியூ டீட்டெயில் ஒன்று இருக்கா? ஸோ அந்த வியூ டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு வியூ டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு யூடிஆர் அப்படின்னு ஒரு நம்பர் ஷோ ஆகுது இல்லையா? அங்கேயோ காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா? நான் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்களுமே பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க. எடுத்துட்ட பிறகு இங்கே பாருங்கள், யூடிஆர் நம்பர் இருக்குது. அந்த யூடிஆர் நம்பர் காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூடிஆர் நம்பர் வந்து பாருங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட எஸ்பிஐ ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ எஸ்பிஐ ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ ஐடி ஓப்பன் பண்ணுற பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் இருக்கா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கா? அந்த அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே தாங்க இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? பை மோட்டில் கொடுத்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பை மோட்டில் கொடுத்த மொபைல் நம்பரு, பேமெண்ட் பண்ண டேட்டு, பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணீங்களா, டேரக்ட் பேங்க்கில் பண்ணீங்களா, நெக்ஸ்ட்டு பெய்டு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பண்ணீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கு இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே நான் யூடிஆர் நம்பரும் ஒன்று காமிச்சேன்ல, அந்த யூடிஆர் நம்பர் தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அங்கே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போடணும். சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த அமௌண்ட்டை, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து போட்டுருணும். அவ்வளோதான் விஷயமே. இப்போ நம்ம 1 பை 1 பண்ணலாமா? வாங்க. ஸோ இப்போ 1 பை 1 பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம். ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் தான் பார்த்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறோம். ஸோ மொபைல் நம்பரை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இது முக்கியமாக வந்து இதில் பை மோட்டில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். மற்றபடி மாற்றி கீத்தி கொடுத்துட போகிறீங்க, வேலையே முடிஞ்சிடும் அதோட. ஓகேவா? அதனால் பை மோட்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு, பை மோட்டில் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம மொபைல் நம்பர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டேன். ஓகே, 1 4 5 6 7 8 9 10 நம்பருக்கு தான் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா தப்பாக கூட இருக்குது வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 10 டைம் செக் பண்ணிக்கிங்க. மெயிலு, மொபைல் நம்பர் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதுவும் மெயிலும் பார்த்தீங்கன்னா போட்டாது @gmail.com. ஓகேங்களா? இதுவும் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெய்டு டேட் இருக்கா? ஸோ பாருங்கள், பெய்டு டேட்னு ஒன்று இருக்கும். அந்த பெய்டு டேட்டை கொடுத்து இன்றைக்கி தான் பேமெண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்போ இன்னி டேட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பெய்டு மெத்தட் இருக்கா? நம்ம ஆன்லைனில் தான் பண்ணோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஜிபே, ஃபோன்பே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் தான் பண்ணிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்டர் அமௌண்ட்டு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாம் இந்த அமௌண்ட் தானே பண்ணோம். அதாவது 9,999 ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 9,999 ரூபா பண்ணியிருக்கோம். ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன்பே இருக்கு இல்லையா, ஃபோன்பேயில் போயிட்டு இங்கே பாருங்கள், நீ பேமெண்ட் பண்ணது இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணது இங்கே காமிச்சிட்ருக்கு. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே யூடிஆர் நம்பரும் ஒன்று ஷோ ஆகும். அந்த யூடிஆர் பக்கத்தில் காப்பி பண்ணுறது இருக்கும். அந்த காப்பி ஆப்ஷன் கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் எஸ்பிஐக்குள்ளே வந்துடுங்க. எஸ்பிஐக்குள்ளே வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஐடி இருக்குல்ல, அங்கே அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து சூஸ் ஃபைல் இருக்கும் கீழே, அந்த சூஸ் ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே அந்த நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டச் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை டச் பண்ணிவிட்டு திரும்பி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, இப்படி இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக டச் பண்ணுறேன். ஓகேங்களா? யூடிஆர் நம்பர் தெரியும் மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டேன். கீழே சப்மிட் இருக்கா, சப்மிட்டை கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ CSRF டோக்கன் மிஸ் மேட்ச் வந்து போச்சு. இந்த மாதிரி இப்போ வந்துட்டாலே நிறைய பேர் பயப்படுவீங்க, என்ன ப்ரோ ஆச்சு, ஐயோ அப்பப்பான்னு. ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் ஐடி திரும்பி லாக் அவுட் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். திரும்பி லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி லாகின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ திரும்பி நான் பண்ணிட்டு 1 பை 1 நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். gmail.com. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு தப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ லோட் ஆகிட்ட பிறகு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. ஓகேங்களா? யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்க. இது மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச ஒரு ரெக்கார்டே போட்டு வச்சுங்க. நீங்கள் ஃபார்ம் செலக்ட் பண்ணக்குள்ளே
ஒரு ரெக்கார்டாகவே போட்டு வச்சிங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சதா வேலை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, திரும்பி இன்ட்ரெஸ்ட் பை கூப்பன் உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணீங்க இல்லையா. இப்போ நீங்கள் பண்ணது உங்கள் நேம் கேட்கும், அங்கே நேம் இருக்கும், ஸ்டாஃப் ஐடி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் இருக்கும், நீங்கள் கொடுத்த மெயில் வந்து அங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் அப்புறமா மொபைல் நம்பர் இருக்கும், ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு சொல்லிட்டு காமிக்கும். இன்றைக்கி என்னைக்கு பேமெண்ட் பண்ண டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் இல்லையா 25/12 அது இருக்கும். அதே போல் 9,999 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பேமெண்ட் மெத்தட் ஆன்லைனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற இடத்துல அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அப்போ இதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இது அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம பண்ணுறது இந்த மெத்தட் தான் வந்து அக்கௌண்ட் நம்பர் வச்சு பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தரமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேயில் ஸோ நம்ம வந்து செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கூப்பன் கோட் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்ஃபிஷியல். தேங்க்ஸ், பை பை.